வணக்கம் டாக்டர். வணக்கம்மா. வணக்கம் நண்பர்களே. ஹாப்பி ரம்ஜான். ரமடான் டு யூ ஆல். ஹாப்பி ரம்ஜான். டாக்டர், சில கேள்விகளை கேட்கணும் ரம்ஜான் பற்றி. இப்போ ரம்ஜான் நடக்குது இல்லையா, இந்த நேரத்தில் நிறைய பேர் ஃபாஸ்டிங் இருப்பாங்க. மோஸ்ட்லி எல்லோரும் ஃபாஸ்டிங் இருப்பாங்க, சின்ன பசங்க தவிர. பட் அவங்களெல்லாம் அந்த டேப்லெட்ஸ், டயபெட்டிக் இருப்பாங்க, சுகர், பிபி பேஷண்ட் இருப்பாங்க, இவங்கெல்லாம் இருப்பாங்க இல்லையா. அந்த நேரத்தில் அவங்க ஃபாஸ்டிங் பண்ணும்போது டேப்லெட் எடுக்கலாமா எடுக்கக்கூடாதா, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்விமா. ஏன்னா இப்போது ஒரு பேஷண்ட் சுகர் இருக்குது, பிபி இருக்குது, தைராய்டு இருக்குது, ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குது, எல்லா மாத்திரையும் கண்டினியூ பண்ணிக்கணும். சுகர் பற்றி மட்டும் நான் அப்புறம் சொல்கிறேன். பட் பிபி மாத்திரை, ஹார்ட் மாத்திரை, தைராய்டு மாத்திரை இதெல்லாம் நிறுத்தக்கூடாது. ஏன்னா அது இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் ஃபுட். நம்ம சாப்பிட்றோமோ சாப்பிட்லையோ பிபி அதிகமாக இருக்கிறது அதிகமாகும், ஹார்ட்டுக்கு ரத்தோட்டம் குறைஞ்சது தான் இருக்கும். ஸோ சாப்பாட்டை ரிலேட்டட் கிடையாது. அன்லஸ் ரொம்ப உப்பு போட்டோம்னா சுகர், பிபி அதிகமாகலாம். பட் இட்ஸ் அன்லைக்லி பிகாஸ் திஸ் இஸ் அ ஃபாஸ்டிங் பீரியட். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவங்க வந்து தே ஸ்டார்ட் ஃபாஸ்டிங் பிஃபோர் சன்ரைஸ். 4:30 மணின்னு ஒரு ஃப்ரெண்டு சொன்னார். 4 அதுலேருந்து அதுக்கப்புறம் 6 மணி சன்செட் ஆனதுக்கப்புறம் தான் சாப்பிட்றாங்க. ஸோ மார்னிங் வந்து ஒரு மீல் டேக். ஸோ தேர் இஸ் அ லாட் ஆஃப் கன்ஃபியூஷன் அமாங் டாக்டர்ஸ். ஏன்னா டோஸை கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணுறது இட் இஸ் நாட் ஈஸி. ஸோ வாட் ஹேப்பன்ஸ் இஸ் ஐ வுட் சஜஸ்ட் என் பேஷண்ட்ஸ்கிட்ட வந்து எல்டர்லி பேஷண்ட்ஸ் எஸ்பெஷலி முடியும்னா இந்த ஃபாஸ்டிங் இருக்கணும்னு இல்லைங்க. ஏன்னா இப்போ லாக்டவுன், இப்போ திடீர்னு வந்து சுகர் குறைஞ்சி போகிறது, அதுதான் இன்னும் முக்கியமாக பார்க்க வேண்டியிருக்கு. இந்த மாதிரி ஃபாஸ்டிங் பீரியடில் மாத்திரை எடுத்துடுறாங்க, சாப்பாடு சரியாக சாப்பிட்றது இல்லை, சுகர் குறைஞ்சிருது, ஹைப்போகிளைசிமியா, கோமா வரைக்கும் கூட போகுது. சில டைம் பயப்படுத்த சொல்கிற ஃபேக்ட்ஸ். சிலவங்களுக்கு சுகர் குறைஞ்சா இனிஷியல் சிம்டம்ஸ் தெரியல அப்படின்னு சொல்லி இருந்தால் இது வந்து ஒரு காம்ப்ளிகேஷனாக, மேஜர் காம்ப்ளிகேஷனாக கொண்டு போய் விடலாம். அதே நேரத்தில் மருந்தை நிறுத்தினா ரொம்ப ஹையாகவும் சுகர் போகலாம் சாப்பிடாட்டி கூட. ஸோ இது ரெண்டையும் பார்க்கும்போது மோர் டேஞ்சரஸ் வந்து சுகர் குறையும், ஹைப்போகிளைசிமியா போகிறது. ஸோ அது இல்லாமல் இருக்கிறதுக்கு வழினா இப்போ நான் என் பேஷண்ட்ஸ்ட்டு என்ன சொல்கிறேன்னா, சுகர் இப்போ கடைசி ரிப்போர்ட் எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க 220, 210 அதை மாதிரிலாம் 200க்கு மேலெல்லாம் இருந்ததுன்னா நீங்கள் மார்னிங் சாப்பிட்ற மாத்திரையை வந்து எய்தர் சாப்பாடுக்கு முன்னாடியோ இல்லை உங்கள் டாக்டர் 4:30 மணி சாப்பாடோடு சாப்பிட்றீங்கன்னா அதை எடுத்துக்கணும். அதாவது 200க்கு மேலெல்லாம் இருந்திருந்ததுன்னா உங்கள் லாஸ்ட் ரீடிங் ஆஃப் சுகர் லெவல்ஸ். பட் சப்போஸ் நல்ல கண்ட்ரோலில் இருந்திருந்ததுன்னா வாட் ஐ வுட் சஜஸ்ட் இஸ் ஒரு நாளைக்கு ஒரு மாத்திரை எடுக்கிறவங்க மார்னிங் மட்டும் அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். இல்லை 3 வேளை எடுத்துக்கிட்டாங்க, காலையில் நைட் எடுக்கிறாங்க, மத்தியானம் ஒரு டேப்லெட் எடுக்கிறாங்கன்னா வாட் ஐ வுட் சஜஸ்ட் இஸ் கண்ட்ரோல் அதிகமாகவும் இருந்தது லாஸ்ட்டு பார்த்ததுலன்னு சொன்னால் காலையில் இருக்கிற மாத்திரையை வந்து எடுத்துகிட்டு நைட் அவங்க ஃபாஸ்ட்டு பிரேக் பண்ணதுக்கப்புறம் அந்த மெடிக்கேஷன் எடுத்துக்கலாம். மத்தியானம் வந்து டேப்லெட் அவாய்ட் பண்ணலாம். அடிக்கடி லோ சுகர்னு சொல்கிறவங்க வந்து அடிக்கடி எனக்கு லோ சுகர் வருது அது மாதிரி சொல்கிறவங்க வந்து ஐடியலாக மார்னிங் டேப்லெட்டும் எடுக்க வேண்டாம், மத்தியானத்துலேயும் எடுக்க வேண்டாம். இனி ஒரு முக்கியம் வந்து லாங் ஆக்டிங் இன்சுலின்ஸில் வந்து எடுத்துப்பாங்க. ஒரு நாளைக்கு ஒரு வேளை மட்டும் எடுக்கிற இன்சுலின் நம்ம நல்லா யோசித்து பார்க்கணும். இதில் ஒரு ஆல்மோஸ்ட் 12 மணி நேரத்துக்கு மேலே சாப்பிடாம இருக்காங்க. ஸோ அந்த நாள் பூரா அந்த இன்சுலின் ஆக்ட் பண்ணும்போது திருப்பியும் சுகர் குறைய வாய்ப்பு. ஸோ அதை மாதிரி இருக்கிறவங்க ஒரு 4 இல்லை 6 யூனிட் குறைச்சிடும். ஆனால் இதெல்லாம் செய்யலாம். ஆனால் இதோட முக்கியமாக தெரிஞ்ச வேண்டியது என்னன்னு சொன்னால் சுகர் குறைஞ்சா என்ன சிம்டம்ஸ். முடிகிற அளவுக்கு வயசானவங்கள இந்த ஃபாஸ்டிங் இருக்கணும் இல்லை, கடவுள் மனசுலேருந்து நேரம் இருக்குது. எந்த கடவுளும் நீங்கள் உங்களை கஷ்டப்படுத்திட்டு ஒரு ப்ராப்ளம் இருக்கும்போது, எஸ்பெஷலி இப்படி ஒரு லாக்டவுன் ப்ராப்ளம் இருக்கும்போது இந்த மாதிரி பண்ணுன்னு சொல்ல மாட்டாங்க. நம்மளாக வந்து நம்ம வலுக்கட்டாயப்படுத்தி இது செய்யலைன்னா அது பாவம் அப்படின்னு நினச்சி செய்கிறதுன்னு போகணும். அதுக்கு தேவையில்லை. ஏன்னா ஒரு பிரச்சனை இருக்குது, ஒரு 80 வயசு லேடியோ ஒரு ஜென்ட்டோ இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு காம்ப்ளிகேஷன் வராமல் பார்க்குறதுனா ஒரு டாக்டர். ஸோ அப்படி சொல்லும்போது சுகர் குறைஞ்சதுன்னா நீங்கள் அடுத்தது அதான் கேட்க போகிறீங்கன்னு தெரியல. சுகர் திடீர்னு குறைஞ்சதுன்னா என்ன சிம்டம்ஸ் வரும்னு கேட்குறது. இதை நான் பல முறை சொல்லியிருக்கேன். டயபெட்டிக் ஆகணுன்னே ஆகுதோ இல்லையா, எனக்கெல்லாம் குறைஞ்சதே இல்லை சார், எப்போவுமே 300 ஆயுஸ் போக போக ஏதோ ஒரு டைமில் குறையலாம். இந்த மாதிரி சுச்சுவேஷன் வரலாம். மாத்திரையை சாப்பிட்டு சாப்பாடு கிடையாமல் ரொம்ப லேட்டாக கழித்து சாப்பிடலாம். ஸோ திடீர்னு சுகர் குறையலாம். சுகர் குறைஞ்சதுன்னா சிம்டம்ஸ் வருது என்னென்னா திடீர்னு வந்து கை நடுங்க ஆரம்பிக்கும், விருன்னு ஆகும் உடம்பு. அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணவங்களுக்கு தான் சொல்ல முடியும். படபடப்பு வர ஆரம்பிக்கும், வேர்த்து விட ஆரம்பிக்கும்,
கை நடுக்கம், வேர்த்து விடுறது, படபடப்பு, சிலவங்களுக்கு தலை சுத்தல், கண்ணு சுத்தல் மாதிரி வரும். உள்ளுக்குள்ள ஒரு மாதிரி ஒரு பயமும் ஒரு சென்சேஷன் வரும். அதை அனுபவிச்சவங்களுக்கு தான் தெரியும். ஸோ இதை மாதிரி எல்லாம் இருக்குன்னா நீங்கள் ஃபாஸ்டிங்கை பற்றி யோசிக்காமல் தயவுசெய்து கிவ் தட் பேஷண்ட் சம் குளுக்கோஸ் வாட்டர் இது ஆஸ்க் தம் டு பிரேக் த ஃபாஸ்ட். உடனே அவங்க டாக்டரை ஃபோன்லேயே இது மூலமாக கேட்டு என்ன பண்ணால் கேட்டுங்க. இஃப் யூ ஆர் கோயிங் டு கண்டினியூ வித் த ஃபாஸ்ட், திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இனி ஒரு இது என்ன சொல்ல வரேன்னா, அடிக்கடி சுகர் குறைஞ்சதுன்னா ஹார்ட் பேஷண்ட்ஸுக்கு ரத்த ஓட்டம் குறைய ஆரம்பிக்கும், மூளைக்கு ரத்த ஓட்டம் குறைய ஆரம்பிக்கும். ஸோ தெர் ஆர் லாட் ஆஃப் அதர் இஷ்யூஸ் ரிலேட்டட் வித் ஹைப்போகிளைசீமியா. அதை நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். ஓகே டாக்டர், இப்போ இந்த கரோனா வைரஸ் இன்னும் எத்தனை நாள் நீடிக்கும் அப்படிங்க? கடவுள் காட் ஓன்லி நோஸ் நோட் சேம் GOKன்னு எங்கள் அப்பா அடிக்கடி சொல்லுங்கள். பிகாஸ் இது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல கண்ட்ரோலாகி ரெடியூஸ் ஆகி வந்திருக்கு. அன்ஃபார்ச்சுனேட்லி சென்னை, மதுரை இது மாதிரி ஏரியா சில பாக்கெட்ஸில் வந்து ரைஸ் ஹஸ் பீன் கொஞ்சம் அலாமிங்காக போயிட்டு. ஸோ அது என்னென்னா இட்ஸ் அ மேட்டர் ஆஃப் கன்சர்ன். பிகாஸ் கன்ஜஸ்டட் ஏரியாஸ் கன்ஜஸ்டடாக இருக்கும்போது நம்ம எவ்வளோ ப்ரிகாஷன்ஸ் எடுத்தாலும் பரவுறதுக்கு சான்சஸ் இருக்குது. இப்போ நான் இருக்கிற ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுற இடத்துலையும் வந்து இட் இஸ் அ ஹை ரெட் அலர்ட் ஜோன். பட் என்ன பண்ண முடியும்? ஸோ பட் சமா ஐ ஃபீல் உண்மையாகவே மனசில் என்னென்னா இன்னைக்கு கொஞ்ச நாளில் இது வந்து இந்த ஃப்ளூ வைரஸ் மாதிரி ஆகிடும். ஏன்னா எத்தனையோ கேசஸ் அதிகமாக டிடெக்ட் ஆகுது, பட் டெத்ஸ் கம்மியாக இருக்குது நம்ம நாட்டில். இது வந்து நம்ம இன்னரண்ட் இந்தியன்ஸுக்கு, ஆஃப்ரிக்கன்ஸுக்கு எல்லாம் வந்து இன்னரண்ட் தடுப்பு சக்தின்னு ஒன்று உண்டு. சின்னதுலேருந்தே அடிக்கடி இன்ஃபெக்ஷன் வந்து சளி பிடிச்சி இந்த மாதிரி வைரல் இன்ஃபெக்ஷன். ஸோ அதுக்கு வர ரெசிஸ்டன்ஸ் இதுக்கும் கொஞ்சம் வர்றது மாதிரி இருக்குது. ரெண்டாவது கிளைமேட் இஸ் ஹாட், ஸோ கொஞ்சம் சீக்கிரம் இதாகலாம். பட் ஸ்டில் சமோ ஐ ஃபீல் இது கம்ப்ளீட்டாக போகணுன்னா ஒரு 6 months போயிட்டு லாக்டவுனை சொல்லலாம். கம்ப்ளீட்டாக வந்து அந்த டிசீஸ் உள்ளே சப்சைட் ஆகி போகிறதுக்கோ இல்லைன்னா இந்த நோய் வந்து பெரிய பாதிப்பு தராத நோயாக மாறுறதுக்கோ மியூட்டேட். இப்போவே வந்து ஒரு 10 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் மியூட்டேட் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க. நான் நேற்று தான் நினச்சிட்டு இருந்தேன் கிட்னி அதிகம் எஃபெக்ட் ஆகுதுங்கிறாங்க ஒரு பார்ட்டில், இன்னொரு இதில் வந்து ஹார்ட் எஃபெக்ட் ஆகுதுங்கிறாங்க. மெயின்லி லங்ஸ் எஃபெக்ட் ஆகுதுதான் இந்த நோயோட இது. ARDS அக்யூட் ரெஸ்பிரேட்டரி டிஸ்ட்ரஸ் சிண்ட்ரோம் வந்து அதில் டெத் அது வரும் தான் இது. ஸோ இது மாதிரினா இது சிலது மாறினா இருந்தால் தான் இந்த மாதிரி மற்ற உறுப்புகள் எஃபெக்ட் ஆகுதுன்னு நினச்சிட்டோம்னா கரெக்டாக பேப்பரில் பார்த்தா 10 மியூட்டேட்டட் வேரியன்ட்ஸ்னு மாதிரி வந்துருக்கு. ஸோ நம்ம திருப்பியும் ப்ராப்ளி இந்த இதுக்கு வந்தால் இந்த ரமடானோட இதில் வந்து தயவுசெய்து உங்கள் பிபி டேப்லெட்ஸ், ஹார்ட் டேப்லெட்ஸு, வேறு பிரெயினுக்கு கொடுத்துருக்கிறது, சுகர் டேப்லெட்ஸ் தவிர மற்ற எதுவும் நிறுத்தக்கூடாது. நீங்கள் சாப்பிட்றதுக்கு முன்னாடினா மார்னிங்கே எடுத்துருங்க. மத்தியானத்தை டேப்லெட் உங்கள் டாக்டர்கிட்ட கேட்டுக்குங்க. ஐடியலி சுகர் டேப்லெட் மத்தியானத்தில் நிறுத்திடுங்க. மார்னிங் டேப்லெட் வேணுமா வேண்டாமாங்கிறது நான் சொல்லியிருக்கேன் ஒரு அவுட்லைன், அதை உங்கள் டாக்டர் வச்சு கேட்டுக்குங்க. சிம்டம்ஸ் ஏதாவது வந்ததுன்னா உடனே நீங்கள் வந்து இதை எடுக்கணும். இது மட்டும் இல்லாமல் இனியொரு இது இருக்குங்க. சில டைம் வந்து சாப்பிடாமையே இருக்கிற வயசான பேஷண்ட்ஸ் டீஹைட்ரேட்டட் ஆகிடலாம். பிகாஸ் இட் இஸ் பிகம் வார்ம் நோ. தண்ணியும் குடிக்க மாட்டாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது டீஹைட்ரேட் பிபி குறைஞ்சி தலை சுத்தல் அதெல்லாம் டெவலப் ஆகலாம். பிளட்டு வந்து திக்கனாக ஆரம்பிக்கும் டீஹைட்ரேட்னா. ஸோ கிளாட்டிங் டெண்டன்சிஸ் அதிகமாகலாம். ஸோ இதெல்லாம் திடீர்னு ஸ்ட்ரோக்கோ பயப்படுத்த சொல்ல நடக்கலாம் சில யாருக்காது அக்கேஷனல் கேஷன். ஸோ அப்படி வரும்போது தட் இஸ் வை வி சே இஃப் பாசிபிள் ட்ரை டு அவாய்ட். 1-2 பேஷண்ட் சொல்கிறாங்க சார் நான் 2-3 நாள் மட்டும் வச்சுக்கிறேன்னு. அப்படி ஒரு பாசிபிலிட்டி இருந்ததுன்னா அந்த 2-3 டேஸில் ட்ரை டு ப்ளீஸ் ஃபினிஷ். டாக்டர், சில ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து பேஷண்ட்ஸ் வரும்போது இந்த ஹாஸ்பிட்டலில் இந்த ட்ரீட்மெண்ட் இப்போ கொடுக்கறதில்ல, இங்கே இப்போது கோவிட் இருக்கிறதுனால இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வர வேண்டாம், வேறு ஹாஸ்பிட்டலுக்கு போகணும்னு சொல்கிறாங்க. அது சில பேருக்கு புரியுது, ஆனால் கொஞ்சம் புரியாதவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதை பற்றி நீங்கள் சொல்லுங்கள். ஏன் அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ளே நீங்கள் அவங்கள விட மாட்டேங்கிறீங்க? அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா நாங்கள் ரெகுலராக இந்த ஹாஸ்பிட்டலுக்கு தானே வரோம், ஏன் வந்து இந்த ஹாஸ்பிட்டலில் எங்களை விட மாட்டேங்கிறாங்க, இந்த டைமில் எங்களை இந்த ஹாஸ்பிட்டல் பார்க்காம வேறு எந்த ஹாஸ்பிட்டலுக்கு நாங்கள் போக முடியும் அப்படின்ற ஒரு நிலத்துலேயே இருக்காங்க. அவங்களுக்கு இந்த கோவிட் டெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து உள்ள அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ளே அலோவ் பண்ணணும் அப்படிங்கிறது சில பேருக்கு கொஞ்சம் டீட்டெயில்ஸாக சொன்னாங்க. இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின், ரொம்ப டெலிகேட் கொஸ்டின். இந்த சென்ஸ் தட் எந்த ஹாஸ்பிட்டலையும் பேஷண்ட்டை வர வேண்டாம்னு சொல்லி அனுப்புகிற சுச்சுவேஷன் இந்த கொரோனா ஒன்று தான் கொண்டு வந்துருச்சு. எல்லாத்துலேயும் பேஷண்ட் வாங்கன்னு தான் கூப்பிடுவாங்க, கல்யாணத்துக்கு கூப்பிட்ற மாதிரி கூப்பிட்டு ஏன்னா ஹாஸ்பிட்டல்ஸுக்கு வருமானம். பட் ஸ்டில்
நிறைய டாக்டர்ஸாக பார்க்கும்போது ட்ரீட் பண்ணுறது தான் முக்கியம். சப்போஸ் ஒரு ஹை இன்ஃபெக்டட் ஏரியாவில் ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது. இப்போ ஹாஸ்பிட்டல்ஸோட நிலைமையும் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். நான் சொல்லுவேன், இந்த ஹாஸ்பிட்டலில் இதுக்கு கோவிட்டை ட்ரீட் பண்ணுறதுனா ஒரு ப்ராசஸ் இருக்குது. அதாவது அட்மிஷன் பார்த்து செக் பண்ணதுலேருந்து டாக்டர் இவங்க நர்ஸ் எல்லோரும் வந்து அந்த சூட் அது மாதிரி போட்டுட்டு அவங்கள ஹேண்டில் பண்ணி அவங்க யாரையுமே கான்டாக்ட் பண்ணாமல் ஐசோலேஷன் ரூமில் இருந்தோ ஐசியூவில் இருந்தோ ட்ரீட் பண்ணும். அது நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் அது இல்லை. ஏன்னா ஒரே பிளாக்காக இருக்குது. இப்போ 5-6 பிளாக்காக இருக்குதுன்னா ஒரு பிளாக் கோவிட்னு சொல்லுவாங்க. வரவங்க வந்து கோவிட் இருக்கிறவங்களா இல்லை, ஏதோ வயிற்று வலியால் வராங்க, தலைவலியால் வராங்க, இல்லை அவங்களுக்கு தெரியாது இல்லையா நான் எனக்கு கோவிட் இருக்குது அதனால் வந்து என்னை விட மாட்டேங்கிறாங்க, இல்லை ஆனாலும் விட மாட்டேங்கிறாங்க, இந்த நினைப்பிலேயே இருக்காங்க. பட் அவங்களுக்கு எல்லாம் சொல்ல வரீங்க. சப்போஸ் நானே ஹாஸ்பிட்டலுக்கு போகிறேன், எனக்கு வேறு ப்ராப்ளம் இருக்குது. சப்போஸ் ஐ ஹவ் காட் ஸ்டமக் பெயின், ஐ ஹவ் காட் செஸ்ட் பெயின் அப்படின்னு போகும்போது பார்த்தா இந்த ஹாஸ்பிட்டல் நிலைமையிலேருந்து நம்ம பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா ஏன்னா நடந்துருக்கு ஒன்றுமே இல்லை. இந்த கொரோனா வைரஸ் சிம்டம்ஸ் அட்மிட் ஆகி அப்புறம் கேஷுவலாக செக் பண்ணும்போதோ இல்லை இது பண்ணும்போதோ பாசிட்டிவாக வந்துருக்கு. இப்போ ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு என்ன இஷ்யூஸ்னால் கொரோனா வைரஸ் ட்ரீட் பண்ணாத ஹாஸ்பிட்டல்ஸ் ஒரு பேஷண்ட் பாசிட்டிவாக வந்தால் கூட இது வரைக்கும் கவர்மெண்ட் அந்த ஹாஸ்பிட்டல்ஸை 28 days க்ளோஸ் பண்ணிடுச்சு. ஸோ அப்படி க்ளோஸ் பண்ணி வைக்கும்போது மற்ற யாருக்கும் ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியாத நிலைமையாயிடுது. அண்ட் இன்பிட்வீன் சில ஹாஸ்பிட்டல் 2 நாள் 3 நாள் ஃபியூமிகேட் பண்ணுறதுக்கு பண்ண வேண்டி இருக்குது. ஸோ என்ன ஆகுதுன்னா the ரீசன் வை பேஷண்ட்ஸை வந்து எடுக்க முடியறது இல்லைன்னா சப்போஸ் பை சான்ஸ் ஒரு இது ஆயிடுச்சுன்னா பாசிட்டிவாக வந்துருச்சுன்னா ஹாஸ்பிட்டல் கெட்ஸ் க்ளோஸ். ஐ எம் நாட் டாக்கிங் அபவுட் த ஏர்னிங்ஸ் அலோன், பட் ஒரு 24 weeks வந்து அது ஒரு குவாரண்டைன் மாதிரி ஆகிடுது. ஸோ அந்த இஷ்யூஸ் வரும்போது இப்போ என்ன ஐடியாவில் சொல்கிறது அப்படின்னா the hospitals are also trying to reopen now. They are trying to do their best to see that மற்ற cases are being treated. But certain rules are not clear. அதுதான் we are awaiting from the government. ஸோ பார்த்துட்டு இந்த பேஷண்ட்டுக்கு இந்த ரீசன்னால் உங்களை வந்து இப்போ அட்மிட் பண்ண முடியலங்கன்னு சொல்லி அவங்கள வந்து நெக்ஸ்ட் பெஸ்ட் ஹாஸ்பிட்டல் எங்கே இருக்கோ அவங்க அனுப்புகிறாங்க. ஏன்னா எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் அந்த இது இருக்காது. பிகாஸ் பை சான்ஸ் பாசிட்டிவ்னா அந்த ஹோல் ஹாஸ்பிட்டல் கேன் பிகம் பாசிட்டிவ். ஒரு பாசிட்டிவ் கேஸ் வந்ததுன்னா மற்ற வந்து அட்மிட் ஆன பேஷண்ட்ஸ் எல்லாம் பாசிட்டிவாக இருக்கும். இதெல்லாம் சொன்னால் பயந்துருவாங்க பேஷண்ட்ஸ். ஐயோ பெட்ரு கேள்விக்காக போகாமே இருந்துடலான்னு நினச்சிப்பாங்க. இட் இஸ் ஐடியல். தேவையில்லைன்னா ஹாஸ்பிட்டலுக்கு போகாதீங்க. என்ன நான் சொல்லுவேன், ஏர்னிங் அது இதெல்லாம் பார்க்குறவங்களும் டிஃப்ரெண்ட், அவங்களும் இதே தான் இப்போ சொல்கிறாங்க. பட் உங்கள் பேஷண்ட்ஸை வந்து நார்மல் பேஷண்ட்ஸை வர வேண்டான்னு சொல்கிறதுக்கு காரணங்கள் வந்து பயம். இந்த பயம் எதுனாலன்னா எங்கேயாவது ஏதாவது ஒரு பேஷண்ட்டுக்கு நடந்திருக்கு, 3-4 நாள் கழித்து திடீர்னு கொஞ்சம் காஃப் வந்தது, டெஸ்ட் பண்ணி பார்த்தா பாசிட்டிவ்னு வந்துருக்கு. அந்த ஹாஸ்பிட்டலை க்ளோஸ் டவுன் பண்ணியிருக்காங்க. மற்ற பேஷண்ட்ஸ் பயந்துக்கிறாங்க. நான் இருக்கிற இடத்துலையே வந்து ஒரு இருமல் சளியோட பேஷண்ட் இருந்தார், அவருக்கு நெகட்டிவ் தான். 3-4 பேர் வந்து நாங்கள் டிஸ்சார்ஜ் போகிறோம்னு சொல்லி போயிட்டாங்க. புரிய வச்சாங்க. இதையும் சொன்னேன், அப்படி இருந்தால் நான் அங்கே டாக்டருங்க, நான்லாம் வந்து போய் இப்படி பயந்துட்டு இருந்தால் முடியுமா? இவருக்கு நெகட்டிவ் தாங்க, அவருக்கு சொன்னாலும் வந்து அந்த இதாக எடுது. ஸோ இட்ஸ் அ டபுள் எட்ஜ் வெப்பன். தட் இஸ் த டிலமா. இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமா? இந்த கவர்மெண்ட் ஹாஸ் டு கிவ் சம் டைரக்ட் ரூல்ஸ். இப்போது உங்கள் பேஷண்ட் ஹாஸ்பிட்டலில் ஒரு பேஷண்ட் பாசிட்டிவாக இருந்ததுன்னா ஒன்றும் இல்லைங்க, அந்த ஃப்ளோரை வந்து ஃபியூமிகேட் பண்ணிவிட்டு ஒரு நாள் கழிச்சு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு அந்த டைரக்ஷன்ஸ் கொடுக்கணும். அதுக்காக நாங்கள் கவர்மெண்ட் வி ஆர் இன் டச் வித் தட். இட்ஸ் ஃபீலிங் வி ஃபீல் வெரி சேட். சப்போஸ் நம்ம வீட்லேயே யாராவது ஒருத்தருக்கு ஏதாவது வேண்டியதுன்னா நான் எங்கே கூப்பிட்டு போவேன்? டாக்டர் தான் நானும் இருக்கேன். அதாவது நம்ம ஒரு பேஷண்ட் போகும்போது பேசிக் டெஸ்ட்டு எடுத்துகிட்டு இவருக்கு கோவிட் இல்லைன்னு தெரிஞ்சு உடனே எடுக்கிற டெஸ்ட் மாதிரி எதுவும் இல்லை. அதுதான் அந்த ரேபிட் கிட்னு வந்ததில் நிறைய ஃபால்ட்டி ஆகிடுச்சு, அதை திருப்பி அனுப்புகிறாங்க. ஸோ இப்போ ரேபிட் கிட் டெஸ்ட்ஸ் வந்துருச்சுன்னா ஐடியலாக வேறு சுச்சுவேஷனில் வராங்கன்னா பேஷண்ட்ஸு வேறு கோவிட் இல்லாமல் மற்ற என்ன சிம்டமோ அதோடு வராங்க, அட்மிஷன் தேவைப்படுதுன்னா இல்லை உள்ளே வராங்கனாலே ஃபஸ்ட்டு வெளியிலேயும் செக் பண்ணி அட்மிட் பண்ண போகிறோன்னா இவர் கூட யார் இருக்க போகிறாங்க. மார்னிங் ஒரு ரிலேட்டிவ் இருப்பாங்க, நைட் ஒரு அந்த 2 பேருக்கும் செக் பண்ணி இந்த 2 பேரையும் ப்ரொடெக்ஷன் மாஸ்க் இதோட எல்லா பேஷண்ட்டையும் ஒரு கோவிட் பேஷண்ட்டாக இருக்கலாம்னு சொல்லி ட்ரீட் பண்ணி பார்க்கணும். அப்போ தான் வந்து மற்றவங்க செக்யூராக இருக்க முடியும். ஒன்றும் இல்லை டெஸ்ட் நெகட்டிவ்னு சொல்லிட்டு அப்படி போயிட்டு இருக்க முடியாது. இவன் வெளியில் போவான், ரிலேட்டிவ் அங்கே உள்ளே வருவான், ஃபார்மசிக்கு போவான், இதுக்கு போவாங்க. ஸோ தே ஹாவ் டு ப்ரொடெக்ட் தெம்செல்ஸ் அட் ஆல் டைம்ஸ். அண்ட் அன்டியூ ரிலேட்டிவ்ஸ் வரக்கூடாது. இவங்க 2 பேருக்கு மட்டும் பாஸ் கொடுக்கணும். அதெல்லாம் பிளான் பண்ணிக்கணும் மோஸ்ட் ஆஃப் த ஹாஸ்பிட்டல்ஸ்.
ரேபிட் கிட் டெஸ்ட் ஃபால்ட்டி ஆகிடுச்சு இப்போ அன்ஃபார்ச்சுனேட்லி. இப்போ கொடுக்குற டெஸ்ட் 2 நாள் கழிச்சு தான் வரும். இப்போ சப்போஸ் நம்ம அட்மிட் பண்ணி 2 நாள் கழிச்சு அது பாசிட்டிவ் வந்ததுன்னா அது இஷ்யூ ஆகுது. இல்லை இந்த ஹாஸ்பிட்டல் இஸ் நாட் என்டைட்டில் டு ட்ரீட் கொரோனான்னு வந்துடும். ஸோ உடனே நம்ம அனுப்பினா அந்த ஹாஸ்பிட்டல் க்ளோஸ் ஆகுது. பார்த்தவங்க ஃபேமிலி, அவங்க கான்டாக்ட்ஸு, டாக்டரு, அவங்க ஃபேமிலி கான்டாக்ட்ஸு எல்லாரையும் ட்ரேஸ் அவுட் பண்ணி அவங்கள குவாரண்டைன் வைக்கிறது, தட் பிகம்ஸ் அ பிகர் ஹெடேக். ஸோ தட் இஸ் த ரீசன். கொஞ்சம் ஃபியூ டேஸ் வெயிட் பண்ணுங்கள். ஒன்ஸ் திஸ் ரேபிட் கிட் அரைவ்ஸ், தென் டெஃபினெட்லி வந்து மோஸ்ட் ஆஃப் தி அட்மிஷன்ஸ் வில் ஸ்டார்ட் ஹேப்பனிங் இன் கேஸ் ஆஃப் நீட். ஓகே டாக்டர், ரொம்ப நல்ல இன்ஃபர்மேஷன் கொடுத்தீங்க. நன்றி. Thank you very much. Happy Ramadan to you all.